இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல எல்லாம் அந்த பெரிய பாக்கெட்டுக்கு மேல ஒரு குட்டி பாக்கெட் ஒன்னு இருக்கும். எதுக்குன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? நான் என்ன நினைச்சேன்னா கீழே நோட்டு வச்சுக்கிறதுக்கும் மேல சில்லற காசு போட்டு வச்சுக்கிறதுக்கும் கரெக்டா செக்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. பாக்கெட்டோட பர்பஸே வேற. 1930க்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த டெனிம் ஜீன்ஸ் மெட்டீரியலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். மைன்ஸ் ஃபேக்டரிஸ்ல எல்லாமே வந்து சீக்கிரம் பேண்ட் கிழிஞ்சு போயிடக்கூடாது, சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜீன்ஸோட பயன்பாடு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம லெவைஸ் செய்ய வர்றாரு. லெவைஸ் ஸ்ட்ராஸ். நம்ம இன்னைக்கு எப்படி லெவைஸ் பேண்ட் வாங்குறதுக்கு கனவா காண்டிட்டு இருப்போம் இல்லீங்களா? அந்த கம்பெனியை ஆரம்பிச்ச லெவைஸ் ஸ்ட்ராஸ் என்ன பண்றாருன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே பங்க்சுவாலிட்டி ரொம்பவே முக்கியம். அவங்க கையில அந்த பாக்கெட் வாட்ச் வித் செயின் ப்ராப்பரா வைக்கக்கூடிய இடம் அவங்க பேண்ட் பாக்கெட்ல இல்ல. பெரிய பாக்கெட்ல போட்டா எல்லாம் ஸ்கிராச்சஸ் ஆகி சம்டைம்ஸ் வேற பொருள் எல்லாமே வைக்கிறப்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி அதை நோட்டீஸ் பண்ண லெவைஸ் என்ன பண்றாரு, அதுக்கு மேல வாட்ச் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு டிசைனை வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுதான் அந்த ஒரு குட்டி பாக்கெட்டோட ஹிஸ்டரி.